ஆண்டன் செக்கோவுடைய ஆகச்சிறந்த சிறுகதையில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சு ஆ வெங்கட சுப்பர நாயக்கர் அப்படின்ற வெங்கட சுப்ராயன் அவர் எழுதியிருக்கார். நாயக்கர் வரக்கூடாது. யார் வெளியிட்டிருக்கா பார்த்தீங்க அப்படின்னா தடாகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரி படித்தேன் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெலிந்தவனும் பருத்தவனும் படித்தேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசடு. இந்த மெலிந்தவனும் பருத்தவனை விட எனக்கு அசடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, அதை உங்களுக்கு படித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஒரு நாள் என் பிள்ளைகளை கவனித்து கொள்ளும் யூலியா வஸ்லேவ்னாவை என் அலுவலக அறைக்கு வரும்படி அழைத்தேன். எங்களுக்குள் கலந்து பேசி கணக்கு தீர்க்க வேண்டியது நிறைய இருந்தது. வா உட்கார் யூலியா, நமக்குள் இருக்கும் கணக்கை நேர் செய்து விடுவோம். உனக்கு நிச்சயம் பணம் தேவைப்படும், எனக்கு தெரியும். பணம் கேட்க நீ நிறைய சம்பிரதாயம் வைத்திருப்பாய். எனவே எப்போதும் உன் கூலியை நியாயமாக கேட்க மாட்டாய். சரி போகட்டும். மாதம் 30 ரூபாய் என்பது நமக்குள் பேசி முடித்து கொண்ட சம்பளம். 40 இல்லை 30 தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நான் எப்போதுமே என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்பவர்களுக்கு 30 தான் கொடுப்பது வழக்கம். நீ இங்கு வந்து தங்கி 2 மாதம் ஆகிறது. 2 மாதம் 5 நாள் என்றால் அவள். சரியாக 2 மாதம்தான். அப்படிதான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியானால் உனக்கு 60 ரூபாய்கள் சேர வேண்டியிருக்கிறது. அதில் 9 ஞாயிற்றுக்கிழமைகளை கழித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கோல்யாவுக்கு நீ பாடம் சொல்லித் தருவதில்லை. அவளுடன் வெறுமனே நடைபயிற்சிக்கு மட்டுமே போய் வருவாய். பிறகு தேவாலயத்துக்கான 3 விடுமுறை நாட்கள். யூலியா வஸ்லின் முகம் சிவந்து விட்டது. பதற்றத்தில் தான் அணிந்திருந்த உடையின் மடிப்புகளை இழுப்பதும் விடுவதுமாக இருந்தாள். ஆனால் ஒரு வார்த்தையும் அவள் வாயிலிருந்து வரவில்லை. 3 விடுமுறை நாட்கள், எனவே 12 ரூபாய்கள் கிடையாது. கோல்யாவுக்கு 4 நாட்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததால் பாடம் ஏதும் படிக்கவில்லை. வாரியாவை மட்டுமே நீ கவனித்து கொண்டாய். உனக்கு 3 நாட்கள் பல்வெளி இருந்தது. அதனால் பகல் உணவு முடிந்ததும் என் மனைவி உன்னை அனுப்பிவிட்டாள். 12ம் 7ம் 19 ஆகிறது. அப்படி என்றால் மீதி 41 ரூபாய்கள் சரியா? யூலியா வாஸ்லேவ்னாவின் இடது கண் சிவந்து கண்ணீர் ததும்பியது. முகவாய் நடுங்கியது. பதற்றத்தில் இரும்பல் வந்தது. மூக்கை சிந்தினாள். ஆனால் ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வரவில்லை. புத்தாண்டு தினத்தன்று ஒரு டீ கப் சாசரை உடைத்து விட்டாய். அதற்கு 2 ரூபாய்கள் கழித்தாக வேண்டும். அந்த கப் இன்னும் அதிக மதிப்புடையது. அது எங்கள் குடும்ப பாரம்பரிய பொருள். சரி, போனால் போகட்டும். அதேபோல் உன் அஜாக்கிரதையால் வாரியாவின் ஷூவை வேலைக்காரி திருடி விட்டாள். எல்லாவற்றின் மீதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டியது உன் கடமை. கை நீட்டி சம்பளம் வாங்கிறாய். எனவே மேலும் 5 ரூபாய்கள் கழிக்க வேண்டும். ஜனவரி 10ஆம் தேதி என்னிடமிருந்து 10 ரூபாய்கள் கடனாக வாங்கினாய். இல்லையே என்று யூலியானா வாஸ்லேவ் முணுமுணுத்தாள். நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியானால் சரி. 41இல் 37 போக மீதி 14. வேலைக்கார பெண்ணின் 2 கண்களிலும் கண்ணீர். மேலும் வியர்வை மூக்கின் மீது வழிந்தோடியது. பாவம் அந்த பெண். நான் ஒரு முறைதான் கடன் வாங்கினேன் என நடுக்கமான குரலில் சொன்னாள். மேலும் அவள், உங்கள் மனைவிடம் இருந்து 3 ரூபாய்கள் கடன் வாங்கினேன், அவ்வளவுதான். அதற்கு மேல் எதுவும் வாங்கவில்லை என்றாள். அப்படியா? அதை நான் குறித்து வைக்கவில்லையே. 14இல் 3 போனால் 11. இதோ உன் படம். 3 3 3 1 இன்னும் 1, இவையெல்லாம் உனக்குத்தான் என்று சொல்லி 11 ரூபாய்களை அவளிடம் கொடுத்தேன். அவற்றை எடுத்துக்கொண்டவள் தன் பாக்கெட்டுக்குள் நடுங்கும் கைகளால் வைத்து கொண்டாள். நன்றி என மெல்லிய குரலில் சொன்னாள். துணுக்குற்று எழுந்த நான் அறையை சுற்றி வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. எதற்காக நன்றி சொல்கிறாய் என்று கேட்டேன். பணத்துக்காக. ஆனால் நான் உன்னை ஏமாற்றி இருக்கிறேனே. உனக்கு தெரியாமல் உன் பணத்தை திருடி விட்டேன். உன்னிடம் இருந்து அபகரித்து விட்டேன். எதற்காக நன்றி சொல்கிறாய்? நான் வேலை செய்த மற்ற இடங்களில் எனக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லையே. சம்பளம் எதுவும் தரவில்லையா? அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. சும்மா உன்னிடம் வேடிக்கையாக நடந்து கொண்டேன். உனக்கு ஒரு கடுமையான பாடம் சொல்லி கொடுத்தேன். உனக்கு சேர வேண்டிய 80 ரூபாய்களையும் உனக்கு தரப்போகிறேன். இதோ உன் உரையில் தயாராக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பெண் எப்படி இவ்வளவு அசடாக இருக்க முடியும்? நீ ஏன் எந்த எதிர்பார்ப்பையும் காட்டவில்லை? நீ ஏன் எதுவும் பேசவில்லை? கோபப்பட்டால் இந்த உலகில் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இந்த அளவு அசடாக இருப்பது என்பது சாத்தியமா? அவள் கூச்சத்தோடு சிரித்தபோது அது சாத்தியம் என்பது முகத்தில் தெரிந்தது. நான் கற்றுத்தந்த இத்தகைய கடுமையான பாடத்துக்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். 80 ரூபாய்களையும் அவளுக்கு கொடுத்தபோது மிகவும் ஆச்சரியமடைந்தாள். மிகவும் அடக்கமாக நன்றி கூறிவிட்டு அவள் வெளியே செல்வதை பார்த்து கொண்டிருந்த நான் உலகில் அடக்கி ஆள்வதும் சுலபம்தான் என்று நினைத்து கொண்டேன். நல்ல ஒரு ஸ்டோரியில். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு
ஒரு குட்டி பாயிண்ட்டை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.